தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. சென்னை, புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல், பெரம்பலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கை மற்றும் தொடர்ந்து மழை பெய்து வருவதை அடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. கனமழை எச்சரிக்கையால் புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. அனைத்து அரசு, தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. மழையில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க ஆசிரியர்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அறிவுறுத்தல். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கிய மழை நீர். பேருந்துகளை இயக்க முடியாமல் ஓட்டுநர்கள் கடும் அவதி. தண்ணீர் தேங்குவது தொடர்பாக பொதுமக்களின் புகார்கள், ஊடக செய்திகளுக்கு ஏற்ப பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் ஆய்வுக்கு பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி எங்கெங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன வேலைகள் துரிதப்படுத்தணும், எங்கெங்க என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, பத்திரிகை செய்திகள், தொலைக்காட்சி நியூஸ்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கீங்களா, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் துரிதப்படுத்திருக்கிறோம். இங்கெல்லாம் மழை நீர் தேங்கியிருக்கு, உடனடியாக அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டு 24, 25ஆம் தேதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தென்காசிக்கு மேற்கொள்ளவிருக்க பயணம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தகவல். பருவமழையை முன்னிட்டு சென்னையில் தயார் நிலையில் 900 தீயணைப்பு வீரர்கள். மழைநீர் தேங்க வாய்ப்புள்ள 17 இடங்களில் தீயணைப்பு வீரர்கள் முகாம். மதுரையின் பல்வேறு பகுதிகளில் பல மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. செல்லூர் பகுதியை வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். கரூர் மாவட்டம் குளித்தலையில் கொட்டி தீர்த்த கனமழை. ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர் கோயில் உச்சியில் இருந்து படிக்கட்டுகளில் நீர்வீழ்ச்சியாக ஓடிய மழை நீர். மதுரை யானைக்கல் தரைப்பாலம் மற்றும் ஆழ்வார்புரம் தரைப்பாலங்களில் போக்குவரத்திற்கு தடை. வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தண்ணி அதிகமா இருக்குது, உள்ள வந்து சிக்கிக்காதீங்க. டூலர் பக்கம் போயிருங்க. தண்ணி அதிகமா வந்துட்டு இருக்குது, உள்ள இறங்கி நடக்காதீங்க சார். கனமழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக தடை நீடிப்பு. காஞ்சிபுரம் அடுத்த தாமல் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரில் வலை போட்டு மீன்பிடித்த கிராம மக்கள்.
5 முதல் 10 கிலோ எடையுள்ள மீன்கள் கிடைத்ததால் உற்சாகம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர். பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் வருவதால் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் அவதி. கனமழை காரணமாக தஞ்சாவூரில் வருகிற 24ஆம் தேதி முதல் 29 வரை நடைபெற இருந்த மாநில அளவிலான குடியரசு தின தடகள போட்டி ஒத்திவைப்பு. விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். திருச்சியில் காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் சலவை தொழிலாளர்கள் தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தல். நாகை மாவட்டம் வெண்மணியில் உள்ள அரசு கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் மூட்டைகளிலேயே முளைத்த சோகம். கனமழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னைக்கு படையெடுத்து வந்த மக்கள். சென்னையின் பல்வேறு இடங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாநகர பேருந்துகள் இயக்கம். வெளியூர்களிலிருந்து சென்னை வந்த பேருந்துகளால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்தை நெரிசலை சரி செய்யும் பணியில் போலீசார் தீவிரம். சென்னை திரும்பும் மக்களால் செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோயிலில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. தீபாவளி முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு 6 சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கம். காட்டாங்குளத்தூர் பொத்தேரியல் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு ரயிலில் பயணித்த மக்கள். தீபாவளி பண்டிகை விடுமுறை முடிந்து சொந்த ஊரில் இருந்து சென்னை திரும்பும் மக்கள். விக்கிரவாண்டி, ஆத்தூர், பரனூர் ஆகிய சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அறந்தாங்கியில் இருந்த சென்னை வந்த அரசு பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. 40க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்து முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதி. கரூர் சம்பவம் குறித்த சிபிஐ விசாரணை கண்காணிக்கும் சிறப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள IPS அதிகாரிகளின் விவரங்கள் வெளியீடு. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் தமிழ்நாட்டு பிரிவை சேர்ந்த மூத்த IPS அதிகாரிகள் சுமித் சரண், சோனல் வி மிஸ்ரா தேர்வு. நேற்று முன்தினம் முதல் சென்னையில் 225 மெட்ரிக் டன் பட்டாசு குப்பைகள் அகற்றம். அதிகபட்சமாக வளசரவாக்கம் மண்டலத்தில் 24 மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தகவல். கொடைக்கானல் 5 வீடு அருவியில் குளிக்க சென்று நீரில் மூழ்கி மாயமான மருத்துவக் கல்லூரி மாணவர். 4 நாட்களாக அவரை தேடும் பணி நடைபெற்ற நிலையில் நேற்று சடலமாக மீட்பு. நான்கு நாள் சுற்றுப்பயணமாக கேரளா சென்றடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு.
தொழில்நுட்ப ரீதியில் பெங்களூரு ஒசூர் மெட்ரோ ரயில் சேவை சாத்தியமில்லை. ஒசூர் பொம்மச்சந்திரா பாதையில் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருப்பதால் சிரமம் என பெங்களூரு மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவிப்பு. கடந்த 11 மாதங்களில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 918 கோடியே 60 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கிய பக்தர்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் தகவல். முதன்முறையாக ஆப்பிள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு $4 டிரில்லியன் நெருங்கியது. ஐபோன் 17 எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் விற்பனையாவதால் பங்குகள் வரலாறு காணாத உச்சம். பாகிஸ்தான் ஒருநாள் அணி கிரிக்கெட் கேப்டன் பதவியிலிருந்து முகமது ரிஸ்வான் நீக்கம். புதிய கேப்டனாக வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் அஃப்ரிடி நியமனம். நிதி முறைகேட்டில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி சிறையில் அடைப்பு. சிறைக்கு புறப்பட்டவரை குடும்பத்தினர் வழி அனுப்பிய போது நிக்கோலஸ் என குரல் எழுப்பிய ஆதரவாளர்கள். ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனாயே டகாயிச்சி பதவியேற்பு. நாடாளுமன்ற வாக்கெடுப்பு மூலம் பிரதமரை தேர்வு செய்வதில் 3 மாதங்களாக நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்தது. மகளிர் உலகக்கோப்பை லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. 150 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி. வங்கதேச அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி. சூப்பர் ஓவரில் 1 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக சாதனை படைத்த மேற்கிந்திய தீவுகள் அணி வங்கதேசத்துக்கு அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்தே 50 ஓவர்களையும் வீசி அசத்தல்.